ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயில் ஐடியோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி எல்லாமே ஒன்று தாங்க. நிறைய பேர் இந்த மெயில் ஐடினா என்ன, ஜிமெயில் ஐடினா என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. எல்லாமே ஒன்று தான். மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி, மெயில் ஐடி, மெயிலு எல்லாமே ஒன்று தான். அதில் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது, நிறைய கம்பெனிலாம் இருக்குது. ஹாட்மெயிலு அதுமாரி நிறையா இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது கூகுள் கம்பெனியோடது, ஃப்ரீ. ஃபஸ்ட்டு யூசி ப்ளஸில் போயிடுங்க. இதில் போய்ட்டு ஜிமெயில்ட்டு டைப் பண்ணுங்க. இதில் உங்களுடைய மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த மெயில் ஐடி நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணமோ அந்த மெயில் ஐடி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே கீழே ஃபார்கட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்ன கேட்குதுன்னா, லாஸ்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிற பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ண சொல்லுது. அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் ட்ரை a different question கீழே கிளிக் கொடுங்க. இங்கே உங்களுடைய அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுது. நீங்கள் என்ன மெயில் ஐடியில் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கீழே சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வெரிஃபிகேஷன் கோடு அதை சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கே என்ட்ரு பண்ணணும். வந்துடுச்சு. 218051. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே கிரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே உங்களுடைய புது பாஸ்வேர்டு 2 தடவை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுமாரி வரும். இங்கே டன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. மெயில் ஐடி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணியாச்சு.